ஒரு காதல். சூர்யா கயல் கல்யாண முகூர்த்த கொண்டாட்டம். மாதாயே, இந்த குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம நீயே காப்பாத்தமா. உன்னை நம்பித்தாம இந்த குடும்பமே இருக்கு. என் மக கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சீரும் சிறப்புமா நடக்கணுமா. அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஏ சாமி, இந்த நல்ல நேரத்தில் கண்களைங்கிட்டு சந்தோஷப்படுடா. இது நம்ம குலசாமியோட உத்தரவு. இனிமே என் சாமி வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம் மட்டும்தான் நடக்கும். வேடிக்கை கல்யாணி, இந்தம்மா இந்த மாப்பிள்ள. ஆத்தா காப்பாத்துமா. நான் நினைச்சத நல்லபடியா நிறைவேற்றி கொடுத்தா. சரி, நேரம் நல்லா இருக்கு. மற்றவங்க எல்லாரும் மண்டபத்துக்கு வந்துட்டாங்களா? நாம இப்ப கிளம்புனா தான் சரியா இருக்கும். கிளம்புவோமா? மாப்பிள்ள மாமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டை பூட்டிட்டு வந்துருங்க. சரி சரி மாமா. போங்க போங்க. சரிங்க ஆமா மாமா, நான் பாத்துக்கிறேன். கல்யாணி வேமா எடுத்துட்டு வா. சரி வரேங்க. வா. ஓடாதடி. என்ன பண்ற? கயல், வா கயல். இறங்கு. வாவ், வெரி பியூட்டிஃபுல் டெக்கரேஷன். ஒரு ஜமீன் வீட்டு கல்யாணம் எப்படி கிரேண்டா நடக்கணுமோ அதே மாதிரி ஆரம்பமே அலங்காரத்தில் அசத்துட்டாங்கல்ல. எவ்வளவு பெரிய மண்டபம், எவ்வளவு மக்கள் வர்றாங்க பாரு. ஜமீன் வீட்டு கல்யாணம்னா சும்மாவா? கல்யாணி, நம்ம கயல் உண்மையில கொடுத்து வச்சவ கல்யாணி. இல்லன்னா இப்படி ஒரு சம்பந்தம் அவளுக்கு அமைஞ்சிருக்குமா? என் மக கொடுத்து வச்சவ அதிர்ஷ்டம் அவளை தேடி வருதுல்ல. இப்பதான் என் மனசுல இருந்த பாரம் மொத்தமா போயிடுச்சு. இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஆனா வாழ போறவ முகத்துல அந்த சந்தோஷமே இல்லைங்களே. என்ன கயல், மாப்பிள்ள சூர்யா சும்மா அசத்தி இருக்காரு. உனக்கு பிடிச்சிருக்குல? என்ன சாமி, உன் மனசுக்கு ஏத்தபடியே எல்லாம் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. நீ கொடுத்து வச்சவ சாமி. இங்க பாருங்க, இது ஜமீன் விட்டு கல்யாணம். நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமா நடந்துக்கணும். உங்க எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். புரிஞ்சதா? டிரைவர் சார், வண்டியை பார்க்கில் நிப்பாட்டுங்க. சரிங்க சார். வாங்க போவோம், வாங்க. வா. ஓகே ஓகே. நல்லா இருக்கா? கிட்டத்தட்ட முடிய போகுது. ஓ அப்படியா? ஒரு நிமிஷம் வாங்க சார். கரெக்ட். ஓகே சார். சார் வேற ஒரு போஸ். சூப்பர் சார். அப்படிதான் சார். இப்படி சூப்பர் சார்.
ஒரே ஆங்கிள் எடுக்காத தம்பி, பல ஆங்கிள் எடுக்கணும், அப்பதான் டிஃபரெண்டா இருக்கும். ஓகே சார். இந்த போஸ் எடுப்பா. பொண்ணு கழுத்துல தாலி ஏறல, அதுக்குள்ள உடம்பு பூரா கர்வம் ஏறிடுச்சு. இங்க நிக்கிற நானே உன் கண்ணுக்கு தெரியலையா? பாப்போம் இந்த கல்யாணத்துல மணப்பொண்ணா சூர்யா பக்கத்துல யாரு உட்கார போறாங்க. எப்படி? சூப்பர் சார். ஓகே சார், ஓகே சார். என்னடி கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டேன், வேற எதுவும் செய்யலையா? போதும் வாங்க போலாம். ஒரு நிமிஷம். முத்தமன், அட வாங்க 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 வாங்க. சும்மா சொல்லக்கூடாது. வணக்கம் தம்பி. ஆரம்பமே பாக்குறவங்க எல்லாம் அசந்து போற மாதிரி எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்க ஜமீன்ல ஒரு வேலைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலே மத்தவங்க பார்த்து மூக்குல விரல் வைக்கிற அளவுக்கு தான் பண்ணி வைப்போம். இது எங்க வீட்டு வாரிசோட கல்யாணம், அசத்தாம இருக்க முடியுமா? உண்மைதான் உண்மைதான். அட இது எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியுமாங்க. நாம தான் ஜமீன் பரம்பரையாச்சு. அட அங்க பாருங்க, நம்ம சம்மந்தி மன்னிக்குதாங்க. கல்யாணி எல்லாரையும் கூட்டிட்டு வா. வணக்கம் 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 வாங்க. வணக்கம் வணக்கம் சம்மந்தி அம்மா. நீங்க எல்லாரும் உள்ள போங்கம்மா. சரிங்க. வணக்கம். ராஜேஸ்வரி, கையில மட்டும் கூட்டிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃபங்க்ஷன் ஹாலுக்கு கூட்டிட்டு வா. வா. இப்ப போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே அவளுக்கு அழகா தானங்க இருக்கு. இப்ப நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு பேரு சங்கீத் செரிமனி. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறதுக்குன்னு சில அழகான மேட்சிங் ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சிருக்கோம். அதை போட்டுக்கிட்டு நின்னாதான் வந்திருக்கிற விஐபி சொந்தக்காரங்கெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அம்மா நீங்க எது பண்ணாலும் ஒரு காரணம் இல்லாம இருக்காது. அவங்க சொன்ன மாதிரி நீ போய் ரெடி ஆயிட்டு வாமா. சீக்கிரம் போமா. கொஞ்சம் நில்லுங்க. நீங்க எங்க போறீங்க? ட்ரெஸ்ஸிங்க்கு, ஹேர் ஸ்டைல் பண்றதுக்கு, மேக்கப் பண்றதுக்கு, பொண்ணு அலங்காரம் பண்றதுக்குன்னு தனித்தனியா ஆளுங்க இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நீங்க வந்திருக்கிறவங்கள கவனிச்சா மட்டும் போதும். அம்மா நான் மட்டும் போயிட்டு வரனே. நீ போய் என்ன பண்ண போற? எல்லாம் அங்க இருக்கிறவங்களே பார்த்துப்பாங்க. ராஜேஸ்வரி, நீ ஏன் நிக்கிற? இவளை உள்ள கூட்டிட்டு போ, நேரமாகுதுல்ல. அதுதான் சரி. அது அதுக்கு ஆள் இருக்கும் போது நாம எதுக்கு தேவையில்லாம போய்கிட்டு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. வர்றவங்கள வர வரைக்கும் வேலையை பார்ப்போம். நீ போய் ரெடி ஆயிட்டு வாமா. வா போலாம். கூட்டிட்டு போ. ரஞ்சித், அம்மா. மினிஸ்டர் எப்ப வரணும் எதுவும் சொன்னாரா? ஃபோன் பண்ணிட்டேன், வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. வந்துருவார்ல? கன்ஃபார்ம்டா தெரியும்ல? கன்ஃபார்ம் தான். மினிஸ்டர்லாம் வர்றாங்களா? வாங்க வாங்க போவா. ப்ளீஸ் உட்காருங்க. கொஞ்சம் சீக்கிரம். மேம், நான் உங்களுக்கு காஸ்டியூம் சேஞ்ச் பண்றேன் மேம். இல்ல வேண்டாம், நானே மாத்திக்கிறேன். நீங்க எல்லாம் வெளியே போங்க. ஓகே. மா எப்படி இருக்க? சூப்பரா இருக்கனா? உனக்கு என்னம்மா,
நீ எப்பவுமே அழகுதான், கலக்கலா இருக்க. நீ அழகா இருக்கிறது முக்கியம் இல்ல, சூர்யாக்கு நீ அழகா இருக்கிறேங்கிறது தெரியணும், அதுதான் முக்கியம். இப்ப நடக்க போற சங்கீத் ப்ரோக்ராம்ல நீ சூர்யா பக்கத்திலே இருக்கணும். அங்கிருந்து எங்கேயும் போக கூடாது. எந்த நேரமும் அவன் கண்ல நீ பட்டுக்கிட்டே இருக்கணும். சும்மா எரிச்சல கிளப்பாதம்மா. கல்யாண பொண்ணா அந்த கையில் தான் அவர் பக்கத்துல இருப்பா. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவர் பக்கத்துல இருக்க முடியும்? அவசரப்படாத. கமலாம்மா சொன்ன மாதிரி முகூர்த்த நேரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்கப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. ஏமா, முகூர்த்தம் காலையில தானம்மா, ஆனா இப்போ எல்லாத்துக்கும் அவசரப்படக்கூடாது தேனு. பொறு, அதுக்கும் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ என்ன வேணாலும் பண்ணுமா, ஆனா நான் சூர்யா மாமாவை அசத்துற மாதிரி டான்ஸ் பண்ணும்போது அந்த கையில் மட்டும் அங்க இருக்க கூடாது. மாமா கண்ணு என் மேல மட்டும் தான் இருக்கணும். நீ ஆடும்போது சூர்யா உன்னை மட்டும்தான் பாப்பா. நீ உன் டான்ஸ்ல மட்டும் கவனத்தை வை, மத்தத நான் பாத்துக்கிறேன். நீ ரெடியாக போ. ஆமா, அந்த கையில எப்படி பத்மா அந்த இடத்துல இல்லாம பண்ண போற? அடியால வச்சு கடத்த போறியா? அதெல்லாம் மாட்டிக்கிற டெக்னிக். அதுக்கு நான் வேற ஒரு ஆளை செட் பண்ணிருக்கேன். அவ கலியுக சகுனி. நல்லா இருக்க குடும்பத்தை பிரிக்கிறதுல அவ கில்லாடி. ஒத்துமையா இருக்க ஜோடிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே பாத்துக்காத அளவுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணி விடுறதுல நவீன சகுனி. அவதான் நான் ஏற்பாடு பண்ணிருக்க ஆளு. ஹலோ, சோனா ஹியர். வந்துட்டியா? பஞ்சுவாலிட்டியில நான் பக்காவா இருப்பேன் பத்மா. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நான் அனுப்பின போட்டோல இருக்கிற பொண்ணதான் ஏதாவது பண்ணி இந்த சங்கீத் ஃபங்க்ஷன்ல இருக்க விடாம பண்ணணும். புரியுதுல? கவலைப்படாத பத்மா, சோனாவை நம்பினோர் கைவிடப்படார். இப்ப எங்க இருக்கா அவ? அவ ரெடி ஆயிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாலுக்கு வந்துருவா. அவ வரமாட்டா, கவலைப்படாத. அவளை நான் பாத்துக்கிறேன். கையில வெட்டுக்கிளி, என் கண்ணே பற்றும் போல இருக்குடி. இத பார், ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் இவ தனியா இருக்கட்டும். இவ்ளோ நாள் உங்க கூட இருந்த அதே கையல் தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்ப கல்யாண பொண்ணா லட்சணமா கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்படி வேணாலும் கொஞ்சிக்கோ. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இங்கிட்டு வா மோனி. இந்த மாதிரி நேரத்துல பொண்ணு கொஞ்சம் டென்ஷனா தான் இருப்பா. இதெல்லாம் அவளுக்கு புதுசு இல்ல. நாம தான் அவளுக்கு தொந்தரவு கொடுக்காம ஃப்ரீயா விடணும். நான் சொல்றது கரெக்ட் தானே கல்யாணி?
என்னாச்சு கயல்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்ணம்மா, என் பொண்டாட்டி கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேச அனுமதி கிடைக்குமா? மகராசனா பேசுப்பா, நான் குறுக்க வரல. சரி ராஜேஸ்வரி, அவங்க பேசட்டும், நாம கிளம்பலாம். உடம்பு சரியில்லையா கயல்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா உன் கண்ணு கலங்கி காட்டி கொடுக்குது. சொல்லு, என்ன விஷயம்? இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. என் கையை பிடிச்சு பாரு, எப்படி நடுங்குதுன்னு. கல்யாணம்னா இப்படி டென்ஷனா இருக்கும்னு எனக்கே இப்பதான் தெரியுது. நான் அத வெளியே காட்டிக்காம கெத்தா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். மனசுக்குள்ள அவ்வளோ டென்ஷன் இருக்கு. எனக்கு இருக்கிற ஒரே ரிலாக்ஸ் நீ மட்டும்தான். நீ இங்க இருக்கிறதுனால தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கேன். அதே மாதிரி நீயும் டென்ஷனை வெளியில காட்டிக்காம என்ன மாதிரி கெத்தா இருக்க ட்ரை பண்ணு. அங்க பாரு கல்யாணி, நம்ம மாப்பிள்ள கையல் முகம் வாடி இருக்குன்னு உடனே எப்படி சமாதானப்படுத்தினார் பாரு. பெரிய குடும்பத்து பிள்ளைங்கிறத அவரோட நடத்திலே காட்டிட்டாரு. என்ன இவன் ரஞ்சித்? அவகிட்ட அங்க நின்னு தனியா பேசிட்டு இருக்கான். மேடைக்கு போனோன்னு 2 பேரும் தனியா தானே இருக்க போறாங்க. மா, என்னத்த தனியா பேசிட போறான்? அவனுக்கு புதுசு இல்ல, போ சரியாயிடுமா. அம்மா, கையல் மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசிட்டு இருக்கா. வாமா போய் கையல் கிட்ட பேசிட்டு வந்துருவோம். சின்னஞ்சிறுசுக ஏதோ தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க போய் எதுக்கு நந்தி மாதிரி நின்னு சந்தோஷத்தை கெடுக்கணுமா? அதான் தேவையில்லை. இங்க பாரு கயல், நீ என்னை விட ரொம்ப டென்ஷனா இருக்கன்னு நல்லாவே தெரியுது. நீ ஏன் கூடவே இரு, அதுதான் எனக்கு நல்லது. இல்ல அப்பதான் நான் டென்ஷனை காட்டிக்காம இருக்க முடியும். ஓ, இவதான் கயலா? பத்மா பொறாமப்படுறதுல தப்பே இல்ல. நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம். ஹாய் சூர்யா. ஹாய் ஆண்டி. டோன்ட் கால் மீ ஆண்டி. நான் உங்க அக்காவோட ஃப்ரெண்டு, அதை நீ மறந்துடாத. எஸ், பட் கொஞ்சம் ஓல்ட் ஃப்ரெண்ட். கட்டிக்க பொண்ணு வந்தும் இன்னும் குசும்பு போகலல்ல? சரி, நாங்க பேசிட்டு இருக்கோம். சூர்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மேடைக்கு போய் 2 பேரும் தனியா தானே இருக்க போறீங்க. நான் உன் ஃபியான்சி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நானே கூட்டிட்டு வரேன். நீ போ சூர்யா. சூர்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மேடைக்கு போய் 2 பேரும் தனியா தானே இருக்க போறீங்க. நான் உன் ஃபியான்சி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நானே கூட்டிட்டு வரேன். நீ போ சூர்யா. இவங்க பேசினா டிஸ்டர்ப் இல்ல, பெத்தவங்க பேசினா டிஸ்டர்பா என்ன? நான் ஒன்னும் கடிச்சு தின்னிட மாட்டேன்டா, ஜஸ்ட் பேசிட்டு வரோம். நீங்க போங்க பாஸ். அவ ஸ்வீட் ஆண்டி, அதான் பயமா இருக்கு. நீங்க வேற ஸ்வீட் பிரியரா, அதான் இப்போதைக்கு நானே கூட்டிட்டு போறேன். நீங்க அப்புறமா பேசிக்கோங்க. இப்போ டென்ஷன் குறைஞ்சிருக்கா கயல்? நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். இப்போ கொஞ்ச நேரத்துல உனக்கும் டென்ஷன் குறையும் பாரு. என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நம்ம கல்யாணத்துக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அத நீயே பாரு, உனக்கு நிச்சயம் பிடிக்கும். அதுக்கப்புறம் தன்னால உன் டென்ஷன் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும்.
ஏற்பாடெல்லாம் மாமா பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்களா மாப்பிள்ள? ஆமா மாமா. இது அவங்க குடும்பத்துக்கு சாதாரண விஷயம். என் நண்பன் சூர்யா மாப்பிளோட அப்பா சிவகுமார் ஜமீனோட கல்யாணம் மாப்பிள்ள மொத்தம் 7 நாள் நடந்துச்சு மாப்பிள்ள. என்ன மாமா சொல்றீங்க? 7 நாள் கல்யாணமா? அட ஆமா மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு முன்னாடி 3 நாளும் கல்யாணத்துக்கு அப்புறம் 3 நாளும் ஆக மொத்தம் 7 நாள் விசேஷமா நடந்தது அந்த சிவகுமார் ஜமீனோட கல்யாணம். அடேங்கப்பா 7 நாளா? கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி இந்த முகூர்த்த கால் நடுறது, கல்யாணம் சொல்றது, பாக்குவத்துல மாத்திக்கிறது, தாலி செய்யறது, தீட்டு கழிக்கிறது, மாப்பிள்ளை அழைப்பு, காப்பு கட்டுறது அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி 3 நாள் விசேஷமும் 4வது நாள் கல்யாணம் விருந்து. அப்படியா? ஐயோ பா. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்றது, சீர்வரிசை செய்யறது, மொய் விருந்து, மறுவீடு அப்படின்னு அந்த வீட்டு கல்யாணம் 3 நாள் விசேஷமா நடந்துச்சு. அந்த மாதிரி இது இல்லைனாலும் இந்த காலகட்டத்துக்கு இது பெரிய விசேஷம் தானே. ஆமா மாமா, பெரிய விசேஷம் தான் மாமா. பா. நீ ஏமா ஃபீல் பண்ற? கயல் நம்ம முன்னாடி தானேமா இருக்கா, அதுவும் சூர்யாவோட தானேமா இருக்கா. அவர் நல்லா பார்த்து பாருமா, நீ கவலைப்படாம இருமா. அவ உடம்பு தாண்டி அங்க இருக்கு, மனசு பூரா நம்மள தேடிட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா? அவ கண்ணு நம்மளையே தேடிட்டு இருக்குடி. இந்த மாதிரி நேரத்துல கூட நாம யாரும் அவ கூட இருக்க முடியலையேன்னு நினைக்கும் போது மனசு வலிக்குதுடி. நான் இருக்க வேண்டிய இடத்துல இந்த பரதேசி குடும்பத்து பொண்ணு உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கு எரிச்சலா வருதுமா. போகட்டும் விடு. இந்த மேடையில மட்டும்தான் அவளால உட்கார முடியும். ஆனா நாளைக்கு மண மேடையில நீதான் உட்கார போற. அதுதான் எனக்கு முக்கியம். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆக கூடாது தேனு. பொறுமையா இரு. மா, அவ அங்க உட்கார்ந்துருக்கிறதே என்னால ஜீர்ணிக்க முடியல. ஆமா, அவ காலை உடைச்சு விட போறேன் அப்படி இப்படின்னு பெருசா பில்டப் கொடுத்தியே, அப்படி ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியலையே. கொஞ்சம் பொறு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஹாய் சூர்யா, congratulations, we're going to miss you, you're such a sweetheart. இப்போ உனக்காக கொடுக்க போற ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் only for you, enjoy. இங்க வா. என்ன பண்றதுக்கு வர சொன்னா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க சோனா? உனக்கு கோவம் செட் ஆகல பத்மா. எப்பவும் நீ சிரிச்சுக்கிட்டே இரு, அதுதான் உனக்கு அழகா இருக்கு. அங்க என் பொண்ணு குமரிக்கிட்டு இருக்கா. மேடையில அவ உட்கார வேண்டிய இடத்துல கண்டவ உட்கார்ந்துட்டு இருக்கிறத என்னாலேயே பார்க்க முடியல. அவளால எப்படி பார்க்க முடியும்? அவ காலை உடைச்சு மேடைக்கு வர முடியாம பண்ணுன்னு தானே நான் உன்ன வர சொன்னேன். ஆனா நீ பத்மா, உனக்குதான் என்ன பத்தி நல்லா தெரியும்ல. நான் ஒரு பொம்பளை சகுனி. சொன்னா சொன்ன மாதிரி செய்வேன். புருஷன், பொண்டாட்டி, காதலன், காதலி, அப்பா, மகள், மாமியார், மருமக, அண்ணன், தம்பி, இப்படி எல்லாரையும் பிரிக்கிறது எனக்கு கை வந்த கலை. நீ சொல்லி இருக்கிறதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். கொஞ்சம் பொறு. உன் பெருமையை கேட்க நான் இங்க வரல சோனா. என் பொண்ணு வாழ்க்கையை நல்லபடியா ஆரம்பிக்க உதவி பண்ணுன்னு தான் உன்னை நான் வர சொன்னேன். அடுத்து என் பொண்ணோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ அந்த கையிலோட காலை உடைக்கணும். அது நடக்கிறப்ப அவ மேடையில இருக்க கூடாது. பாக்குற எல்லாரோட கண்ணு மட்டும் இல்ல, அந்த சூர்யாவோட பார்வையும் என் பொண்ணு மேல மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை சீக்கிரமா பண்ணு. ஒருவேளை இவன் நிறைய ஆக்ஷன் படம் பாப்பாலோ இருக்கும். பண்றத பக்குவமா பண்ணணும். அப்படி இல்லனா ஏடாகுடமாயிடும். இது ஏன் இவளுக்கு புரிய மாட்டேங்குது? இந்த சோனா முடிவு பண்ண விஷயத்த அந்த பரமனே நினைச்சாலும் மாத்த முடியாது. Surya, happy married life. And Miss Kayal. Thank you. Thank you dear. Your dance was so good.
உண்மையிலேயே உன் டான்ஸ் இன்னைக்கு செம்மையா இருந்துச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி நல்லா ஆடலையா? எப்பவுமே நீ ஒரு நல்ல டான்சர் தான், பட் இன்னைக்கு உன் டான்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்ன. இல்ல கயல்? தேங்க்யூ சூர்யா. அதுக்கு காரணம் உனக்காக நான் பண்ண ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸா கூட இருக்கலாம். சரி, உன் ஃபியான்சி தலை மட்டும் ஆட்டுறாங்க, வாய் திறந்து ஒண்ணுமே சொல்லல. இல்ல, உண்மையிலேயே நீங்க சூப்பரா தான் டான்ஸ் ஆடுனீங்க. என்னடா உன் பொண்டாட்டி ஒரு அப்பாவியா? நீ பயமுறுத்தி வச்சிருக்கியா? எங்கேயும் வேலையை ஆரம்பிக்க பாக்குறியா? வேணா தாயி, கையெடுத்து கும்பிடுறேன். சரி, பொழைச்சு போ. மேடம், யாரு கொண்டு போறீங்க? பொண்ணு மாப்பிளைக்கு. அப்படியா? நான் கொண்டு போறேன். ஓகே மேடம். இங்க பாரு, ஆக்சுவலி நான் நீ செல்யூட் அடிப்பேன்னு உட்காந்துருக்கானே, நீ அதை பண்ணவே இல்ல. ஜூஸ். தேங்க்யூ. எடுத்துக்கடா. தேங்க்யூக்கா. இந்த டேய், பாசக்கார புள்ளையா இருக்கிய சூர்யா, நீ குடி ஃபர்ஸ்ட். உன் ஆளுக்கு இன்னொன்னு இருக்கு, எடுத்துக்கோமா. சிவ பூஜையில கரடி போந்த மாதிரி நாம போட்ட பிளான் எல்லாம் வந்து கெடுத்துட்டானே. கயல், டேய், போதும்டா போதும்டா, விடு. இங்க பாரு சோனா, உன்னை எதுக்கு பத்மா இங்க வர சொன்னா? கயலுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்க. கல்யாணத்துக்கு வந்த உடனே கல்யாண வேலையை பார்க்க சொல்லி யார் சொன்னா? இத மட்டும் பத்மா பார்த்தா உன்னை திட்டியே தீர்த்துருவா. அவளுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. உன்ன மாதிரி ஒரு மங்குனிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ இத்தனை வருஷம் எப்படிதான் குடும்பம் நடத்தினானே தெரியல. என் வேலையை செய்ய விடுங்கடா. ஏன்டா இப்படி செய்றீங்க? மாப்பிளையும் பொண்ணும் எவ்வளவு பொருத்தமா இருக்காங்க. அந்த ட்ரெஸ் நல்ல டிசைன். இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வரீங்க? வயிறு சரியில்லம்மா, இப்பதான் ஃப்ரீயா இருக்கு. உட்காருங்க. நல்லா டான்ஸ் பண்றால. நல்ல ஆடு. நம்மளும் டான்ஸ் பண்ணலாமா? டான்ஸ் பண்ணா எல்லா டென்ஷனும் குறைஞ்சிடும். என்ன? மாப்பிள்ள, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துறது தான் நம்ம கௌரவமா இருக்கும். கணக்கு பிள்ளை, சொல்லுங்கம்மா. அங்க போய்
அந்த உத்தமனையும் அவர் மருமகனையும் வர சொல்லுங்க. சரிங்கம்மா. என்னம்மா இப்போ எதுக்கு அவங்களை கூப்பிடுறீங்க? என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு, உனக்கே புரியும். ஐயா, உங்க 2 பேரையும் கமலாமா கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? மாப்பிள, மாமா சம்மந்தி அம்மா கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டு வருவோம். சரிங்க மாமா. நீங்க போங்க. எல்லாரும் ஒரு எட்டு பாத்துக்க ரஞ்சித். வரவங்க யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது. சரிங்கம்மா. சொல்லுங்க சம்மந்தி அம்மா, நீங்க கூப்பிட்டு விட்டதா கணக்கப்பட சொன்னாரு. என்ன விஷயமா? சம்மந்தின்னு சம்பிரதாயத்துக்கு கூப்பிட்டா மட்டும் பத்தாது. இது உங்க வீட்டு கல்யாணங்கிறத மறந்துடாதீங்க. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என் பொண்ணு கல்யாணம் இவ்வளவு பிரம்மாண்டமா நடக்கிறத பாக்குறப்ப எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் உங்களாலதான். இத சிறப்பா பண்றதுக்கு நானும் என் பையன் ரஞ்சித் மட்டுமே போராடிட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்னமோ வேடிக்கை பார்க்க வந்தவங்க மாதிரி குடும்பத்தோட உட்காந்து டான்ஸ் ப்ரோக்ராம பாத்துட்டு இருக்கீங்க. கூட மாட வேலையை இழுத்து போட்டு செய்யணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லையே. என்ன ஒண்ணும் சொல்லுங்க, சொடக்கு போற நேரத்தை செஞ்சிடலாம். சொல்லுங்க தம்பி, எந்த வேலையா இருந்தாலும் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நம்ம ஜமீன் வீட்டுக்கு வரவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடுறதுதான் வழக்கம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. என்ன ஒண்ணு, மத்த எல்லா வேலைக்கும் ஆளுங்க இருக்காங்க. ஆனா இந்த சாப்பாடு வேலையை சிறப்பா பண்றதுக்கு தான் யார் மேலயும் நம்பிக்கை வராம இருக்கு. அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? என் பொறுப்பு விடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன தம்பி, இதுக்கு ஏன் தயங்குறீங்க? இது நம்ம வீட்டு கல்யாணம், நாம தானே பொறுப்பை செய்யணும். ஒன்றும் இல்லை, ஹோட்டல் ஃபுட் ஆர்டர் பண்ணியாச்சு. வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே 2 விதமாக பிரித்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது 2யுமே கரெக்டாக ரிசீவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். சரி சரி சரி. ஏன்னா விஐபிங்க எல்லாரும் கூடயும் உட்காந்து சாப்பிட முடியாதுல்ல. அது கரெக்ட் தான் தம்பி, நீங்க கவலை விடுங்க, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன். இந்தாங்க, இது ஹோட்டல் மேனேஜர் நம்பர். இதை வச்சு அவரை ஃபாலோ பண்ணி ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. கவலை விடுங்க, எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிடுவோம். இங்க பாருங்க, ஆல் ஸ்ட்ராட்டஜி இல்லாம கூட மாட இருந்து பாத்துக்கோங்க. ஒரு குறையும் இல்லாம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவோம். இல்ல மாப்பிள? முடிச்சலாம். அப்ப அந்த டென்ஷனை விட்டுட்டு நீ மத்த ஏற்பாடுகளை பண்ணிடு ரஞ்சித். அதான் கரெக்ட். வாங்க மாப்பிள, வேலை பார்ப்போம். கணக்கு பிள்ளை, நான் கொடுத்த லிஸ்ட் பிரகாரம் பத்மா போ. கல்யாணி, நம்மளுக்கு முக்கியமான வேலை இருக்கு, எந்திரிச்சு வா. கவிதா நீ வா. என்னங்க முக்கியமான வேலை? வாங்கன்னு சொல்றேல மாமா. மூனி, என்னப்பா? எந்திரிச்சு வா. வா. இருடி, நான் வரேன். சீக்கிரமா வா. எங்க கண்ணுக்கு லட்சணமா அங்க என் பொண்ணு மேடையில உட்கார்ந்திருக்கா. அத பாக்க விடாம எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அத வீடியோவோட பாத்துக்கலாம் கல்யாணி. கல்யாணத்துக்கு வந்தவங்கள வயிறார சாப்பிட்டு நம்ம பொண்ணை வாழ்த்திட்டு போற மாதிரி செய்யணும். இதுதான் ஜமீனோட லட்சணம், புரியுதா? அதுக்கு நாம என்னங்க பண்ணணும்? அதான் அவங்களே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களே. எல்லா வேலையும் சம்மந்தி விட்டியே பண்ண வச்சா நல்லாவா இருக்கு? அதான் சாப்பாடு வேலைய நாம பாத்துக்கலாம் முடிவு எடுத்திருக்கேன். இது நம்ம பொண்ணு கல்யாணம், அத நீ மறந்துடாத கல்யாணி. நீ என்னமோ விருதுக்கு வந்த மாதிரி பேசிக்கிருக்க. ஆமா அத்தை. வாங்க போலாம் சொல்றீல, வாங்க. வா மூனி. போங்க. என்ன என் ஃப்ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு கயல்? நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நான் முதல்ல பார்த்த கயலா இப்போ நீ இல்ல, ரொம்ப மாறிட்ட. இந்த திடீர் கல்யாணம் யோசிக்க கூட உனக்கு நேரம் கொடுக்காம டக்குன்னு இங்க வந்து உன்னை உட்கார வச்சிருச்சுல்ல.
நீ ரொம்ப டென்ஷனா இருக்கன்னு தெரியுது கயால். ஆனா ஏதாவது வாயை திறந்து நான் பார்த்த பழைய கையில பேசு. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நீ உத்தமம் பொண்ணு. நாளையில இருந்து சூர்யாவோட மனைவின்ற பொறுப்பும் உனக்கு கூடுதலா வந்துடும். அப்படி இருக்கும்போது எனக்கு உன் கூட ரொம்ப நேரம் பேசணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு பேசு கயால், ப்ளீஸ் கயால். ஹலோ, என்னையா அது ரிசப்ஷன்ல உட்காந்துக்கிட்டு எந்திரி அஞ்சலி எந்திரி அஞ்சலின்னு படத்துல அந்த குழந்தை சொன்ன மாதிரி பேசு கையல்னு புலம்பிக்கிட்டு இருக்க? ஆனா சந்தோஷமா இருக்கு. காலேஜ்ல நீ பேச மாட்டியான்னு எத்தனை பொண்ணுங்க இதே மாதிரி கெஞ்சிருக்காங்க. இவன் பேச மாட்டானான்னு ஏங்குனது எத்தனை பேர் தெரியுமா? நிஜமாதான் கயல். சார் காலேஜ் டைம்ல காதலிக்கிறவங்கள எப்படி எல்லாம் வெறுப்பேத்திருக்காரு தெரியுமா? என்னடா காதலுங்கிற பேர்ல பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். ஆனா இவன் இன்னைக்கு உங்ககிட்ட இப்படி கெஞ்சுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அம்மா தாயே, அப்ப நான் பண்ணது எப்பேற்பட்ட தப்புன்னு இப்பதான் நான் உணர்ந்துட்டேன். தயவு செஞ்சு இது வெளியில போய் யார்கிட்டயும் வளரி என் இமேஜ ஸ்பாயில் பண்ணாதம்மா. உனக்கு புண்ணியமா போகட்டும். எல்லார்கிட்டயும் எப்படி எல்லாம் பிகு பண்ண? எல்லாத்துக்கும் சேர்த்து கயல் உன்ன உண்டை இல்லன்னு பண்ண போறான்னு தெரியுது. எப்படி பார்த்தாலும் அவ ஏன் கயல். அவ ஏன் கயல்னு நான் ஒத்துக்கிட்டாலும் அம்மனைக்கு நிறைய டெஸ்ட் வைக்க வேண்டி இருக்கு. அத இன்னைக்கே வைக்க போறோம். அதுக்கப்புறம் தான் இவ உனக்கு ஏத்த கயலான்னு டிசைட் பண்ண முடியும். நீ எப்படி டெஸ்ட் வச்சாலும் அவ பாஸ் ஆயிடுவா. இப்ப கொஞ்ச நேரம் ஆள விடுமா தாய். சரி சரி பொழைச்சு போ. அந்த லெஃப்ட் எடுத்து வந்துருக்க. ஆமா, அந்த சந்து தான். வாங்க, இங்கதான். அப்படியே வாப்பா. கல்யாணி, சாப்பாடு பண்ணி வந்துருச்சு. நாம தான் பொறுப்பை இறக்கி வைக்கணும். சீக்கிரம் வாங்க. அப்படியே ரிவர்ஸ்ல வாப்பா. சரி சார். ரிவர்ஸ்ல வாப்பா. எங்க சாப்பாட்டை கொண்டு வரவங்க அவங்களே இறக்கிக்க போறாங்க. அதுக்கு எதுக்குங்க நாமெல்லாம்? என்ன கல்யாணி பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுல 2 விதமான ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அது முதல் செட்டு வந்திருக்கு. அது கூட கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. மீதி பேரு விஐபி சாப்பாடு எடுத்து வர ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. அதனால நாமளும் கூட பாரு இருந்து தானே வேலை செய்யணும். புரிச்சுக்க கல்யாணி. வாங்க. ஏய், அப்படி நிப்பாடுப்பா. சரி சார். மாப்பிள்ளை சீக்கிரம் தரேன். இந்த கல்யாணி இருக்கு மாப்பிள்ளை. என்ன மூட்டு வெயிட்டா இருக்கு? ஏங்க, இத நாம தான் செய்யணுமா? இறக்கி வைக்க கூட வேலையால வைக்காம நம்மள செய்ய சொல்றத பார்த்தா அவங்க நம்மள அவமானப்படுத்துறாங்களோன்னு தோணுதுங்க. ஏன் அப்படி நினைக்கிற? இத பொறுப்பா பார்த்து செய்வோன்னு நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம அவங்க கம்பல் பண்ணி செய்ய சொல்லல. இத பொறுப்பா பாத்துக்க ஆள் இல்லாம இருக்குன்னு சொன்னாங்க. மாமா தான் இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. இங்க வா, உன்னால முடியலன்னா ரெஸ்ட் எடு. போ, நான் பாத்துக்கிறேன். போ. பரவாயில்லங்க, என்னால முடிஞ்சதை நான் எடுத்து வைக்கிறேன். கொடுங்க என்கிட்ட. கொடுங்க மாப்பிள்ள. கவிதா, நீ ஒழுங்க புடி. மாமா, நீங்க விடுங்க மாமா. ரொம்ப டயர்டா இருக்கீங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க, போங்க. நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம். என்ன மாப்பிள்ள, இதெல்லாம் ஒரு வேலையா? 7 விட்டு கல்யாண வேலையை நான் ஒருத்தனே பார்ப்பேன். இன்னொருத்தன் கல்யாணத்துக்கு உதவின்னு கேட்டாலே ஓடி போய் சேருவன் தான் இந்த உத்தமன். இது என் பொண்ணு கல்யாணம் மாப்பிள்ள. அப்படின்னா எப்படி பம்பரமா சுத்தி சுத்தி வேலை செய்ய தெரியுமா? உங்களுக்கு டயர்டா இருந்தா நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இல்ல இல்ல, என்னால முடியும் மாமா. வாங்க. கல்யாணி, இந்த பக்கம் புடி. புடி. பாத்து. மூணு பேரும் கொண்டு போங்க. பத்திரமா புடி. போனி, அங்க பாரு. இந்த புடி. புடிங்க. ஐயோ, ஒண்ணுதான். வாடா. புடிங்க. வாங்க வாங்க. இன்னும் முடியலையா உனக்கு?
ஆ? நாளைக்கு கொஞ்சம் மிச்சம் வைப்பா. ஆமா, உன் கல்யாணத்துக்கு வந்து நாங்க மட்டும் ஆடினா போதுமா? இது உங்களோட சங்கீத் ஃபங்க்ஷன். பொண்ணும் மாப்பிளையும் இப்படி பிடிச்சு வச்ச பொம்மை மாதிரி உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்? வாங்க பாஸ், ஜோடியா நின்னு டான்ஸ் பண்ணுங்க. நாங்க பார்த்து ரசிக்கணும்ல. வேணாம். என்ன பாஸ், உங்க ஆளு வேண்டான்னு தலையாடுறாங்க, நீங்களும் அமைதியா இருக்கீங்க. இப்போ வர போறீங்களா இல்லையா? உனக்கு அந்த கஷ்டமே வேண்டாம், நாங்களே வரோம். ஆட்டமா ஆட போற? மவளே இரு, உன்னை ஆட விடாம பண்றேன் பாரு. அம்மா, கையில டான்ஸ் ஆட போறா. நம்மளும் போய் பார்க்கலாமா? எந்த வேலையும் முழுசா முடியாம இருக்கு, அதுக்குள்ள எங்க கூப்பிடுற அவங்கள நீ? இல்ல, கையல் டான்ஸ் ஆட போறா, அதான். கல்யாணம் பண்ண போறவங்க அவங்க ஆடுறாங்க, நீங்க அங்க போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா வரவங்களுக்கு எப்படி பசி ஆத்துறது? வேலையை சீக்கிரம் முடிக்க பாருங்க, எல்லாரும் இப்ப சாப்பிட வந்துருவாங்க. அதான் சரி, நமக்கே வேலை நிறைய கிடக்கு, அதை முதல்ல சரியா பார்ப்போம், அப்புறம் சாகவாசமா டான்ஸை பார்ப்போம். ஏய் வேலையை பாரு. ஆமா, இப்ப பார்க்கலனா அப்புறம் எப்பதான் பார்க்க போறோம்? சரியான இம்சை இவரு. வேடிக்கை பார்க்கறத விட்டுட்டு வேலையை சீக்கிரம் முடிங்க. ஏய் வேலையை பாரு, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வேலையை பாருங்க. எடு கொண்டாத. இந்தாடி. ஏய் மாசம் மாசம் நிக்காம வேலையை பாரு.
தேனு சாரிடி. என்ன பண்ணி தொலைச்சிருக்க? தேனு போ போ போ. அப்படிங்க இந்த கவிதா நேரா போட்டு விடுங்க. தூக்குமா. கடிங்க மாப்பிள்ள தள்ளி போடுங்க. வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். ஏய், என் கூட வா. நீ அந்த கையிலோட ஃப்ரெண்டு தானே? பேர் என்ன? மோனிகா. ஆமா, கையில் எப்படி? எப்படின்னா? ஆ, அவ குணத்தை பத்தி கேக்குறேன். சொக்க தங்கம் அவ. ஏன் கேக்குறீங்க? இல்ல, பொதுவா சொல்லுவாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு ஈஸியா சொல்லிடலான்னு. அதனாலதான் கேட்டேன். அவளை அப்படிலாம் எடை போட முடியாது. ஏன்னா அவ அன்னப்பறவ மாதிரி. பால்ல எவ்வளவு தண்ணி இருந்தாலும் பாலை மட்டும் உறிஞ்சி குடிக்கிற தன்மை அன்னப்பறவைக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்க கயலு அந்த மாதிரி. அவ யார் கூட பழகினாலும் அவளுக்கு சரின்னு பட்டது மட்டும்தான் அவ எடுத்துப்பா. பிடிக்காதத ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்பா. ஆனா அவ கூட இருக்கிற நீ பொறுப்பா ஒப்படைச்ச வேலையை விட்டுட்டு நைஸா எங்கேயோ போற மாதிரி இருக்கு. கயலும் அப்படிதான் இருப்பாளா? நைஸா தப்பிச்சு நான் ஒண்ணு திருடிட்டு போகலாம் வரல. என் ஃப்ரெண்டு டான்ஸ் ஆடுறத பார்க்க வந்தேன், அவ்வளவுதான். அடேங்கப்பா, உன் ஃப்ரெண்ட பத்தி சொன்னதும் இப்படி கோவம் வருது உனக்கு? இது ஒண்ணும் கோவம் இல்ல, நான் அவ மேல வச்சிருக்க பாசம். பாசம்லாம் நல்லதா இருக்கு. ஆனா கையலுக்கும் இப்படித்தான் கோவம் வருமா? அவளுக்கு வராது, அதனாலதான் எனக்கு வருது. தான் வீட்டுக்கு வர போற பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுல தப்பொன்னும் இல்லையே, தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். அதுக்கே இவ்ளோ கோவம் வருது உனக்கு? மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்றது என்னோட வழக்கம். அது உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சா என்ன மன்னிச்சிடுங்க. ஆமா, உன் கையில் எப்படிப்பட்டவ? இரு, என் மனசுல இருக்கிற மொத்தத்தையும் நான் கேட்டு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நீ கோவப்படலாம். ஒரு தடவை கொடுத்த வாக்க கடைசி வரைக்கும் காப்பாத்துவாளா? ஏன் இதை கேக்குறேன்னா, அவ கூட இருக்கிற உனக்கு நல்லா தெரியும்ல, அதனாலதான் கேட்டேன். நான் கேட்டது தப்புன்னு உன் மனசுக்கு பட்டுச்சுன்னா? இருங்க, அதெல்லாம் அவ சரியா காப்பாத்துவா. நான் முதலே சொன்ன மாதிரி அவ சொக்க தங்கம். ஆனா அவ ஃப்ரெண்டு நீ கொடுத்த வேலையை பொறுப்பா பாத்துக்கிறத விட்டுட்டு இப்படி பாதியிலே போறியே, அதான் அவ மேல சந்தேகத்தை உண்டு பண்ணுது. என்னடா இது, நவகிரகங்கள் சூரியனை சுத்தி இருக்கிற மாதிரி இவங்க கையில சுத்தி உட்கார்ந்திருந்தா நான் எப்படி என் வேலைய பாக்குறது? ஏய் சோனா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, தனியா சிக்காமலையா போயிடுவா, அப்ப பாத்துக்கலாம். காலேஜ் படிக்கிறதுல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இவன் தான் ட்ரீம் பாய். பழசெல்லாம் ஏன் கிளற? எங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தியோ அதை மட்டும் பேசு. அவசரப்படாத பாஸ். அத்தனை பேரை சுத்த விட்ட உன்ன இந்த கயல் தட்டிக்கிட்டு வந்திருக்கான்னா இவகிட்ட ஏதோ ஒரு திறமை இருக்கு. அது திறமையா இல்ல அதிர்ஷ்டமான்னு இப்ப தெரிஞ்சுக்க போறோம். நீ எதை வேணாலும் தெரிஞ்சுக்கோ, ஆனா சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டு விடு. ஏய் சூர்யா, கூட கூட பேசாத, நீ அமைதியா இரு. இங்க பாரு கயல், உன்கிட்ட சில கேள்விகள் கேட்போம். நீ சொல்ற பதில வச்சுதான் நீ இவனுக்கு ஏத்த மனப்பொண்ணான்னு எங்களுக்கு தெரியும். இவன் உனக்கு கிடைச்சது
உன் அதிர்ஷ்டமா இல்ல ஆசீர்வாதமான்னு செக் பண்ணிட வேண்டியதான். என்ன சூர்யா? ஏய் அதெல்லாம் வேண்டாம். அவளே ஈவினிங்ல இருந்து ஒரே நர்வஸா இருக்கா. நீ நிச்சயமா ஏதாவது ஏடா கூடமா தான் கேப்ப. அவ பயந்துற போறா. விட்ற அபி. இதுக்கே பயந்தா எப்படி? அப்ப நாளைக்கு நைட் என்ன ஆகுறது? நீ கேள்விக்கெல்லாம் பயப்படுற ஆள் மாதிரி தெரியலையே. பயமா இருக்கா என்ன? ரெடியா இல்லையா? குட். நீ பயப்படுற மாதிரி எல்லாம் இருக்காது. சூர்யா பத்தி நீ எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க, உன் மனசுல அவனை பத்தி என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு 10 கேள்வி, அவ்வளவுதான். சரியான பதில் சொல்லிட்டா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நாங்க நந்தி மாதிரி குறுக்க நிக்க மாட்டோம். ஓகே? ஏய் ஃபர்ஸ்ட் நான் கேக்குறேன் ப்ளீஸ். கார்த்திக் ஸ்டார்ட் பண்ணி விடு. சூர்யா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்னு இருக்குன்னா அதை எதை சொல்லுவீங்க சிஸ்டர்? அவரோட சிரிப்பு. வாவ். அடேங்கப்பா. நைஸ்ல. பிடிச்ச குணம்னா யாரையும் தன்னால காயப்படுத்திட கூடாதுன்னு நினைக்கிற குணம். இப்போ என்னோட டர்ன். ஆன்சமா இவனை மஃப்டில பார்க்க பிடிக்குமா இல்ல போலீஸ் யூனிஃபார்ம்ல பிடிக்குமா? போலீஸ் யூனிஃபார்ம்ல. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கேள்விதான். இருந்தாலும் எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கிற ஒண்ணு. ஏன்னா இதுதான் அவங்க கடைசி வரைக்கும் அதிகமா யூஸ் பண்ற வார்த்தையா இருக்கும். நீ சூர்யாவை கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி கூப்பிடுவ? சின்ன மாமா. என்னது சின்ன மாமாவா? இது என்ன புதுசா இருக்கு? ஏன் அப்படி கூப்பிட பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்குங்கிறத விட முறையில அவர் எனக்கு சின்ன மாமா தானே. இவர் வீட்டுக்கு போனதும் இவரோட அண்ணனை நான் நிச்சயம் பெரிய மாமான்னு தான் கூப்பிட்டாகணும். அப்ப இவர் எனக்கு சின்ன மாமா தானே. என்ன சின்ன மாமா ஓகேவா? என்ன? ஓகே ஓகே. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் சூர்யா அம்மா பிள்ளையா இருந்தா பிடிக்குமா இல்ல உன்னோட செல்ல பிள்ளையா இருந்தா பிடிக்குமா? என்னடா இன்னும் நாரதர் தன்னோட வேலையை ஆரம்பிக்கலையேன்னு நினைச்சேன். என்னப்பா நல்ல கேள்வி தானே இது. மறைக்காம நீ உண்மையை சொல்லு கயல். அம்மாவை கஷ்டப்படுத்தாத செல்ல பிள்ளையா இருக்கிறது தான் பிடிக்கும். வித்தியாசமான பதில் தான். ஓகே. இப்ப அதே மாதிரி இன்னொரு கேள்வி. இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு பார்க்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வேலை அலைஞ்சா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? அதான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, எனக்கு போலீஸ் யூனிஃபார்ம் பிடிக்கும்னு. அதான் இதுக்கும் பதில். திருக்குறள் மாதிரி நச்சு நச்சுன்னு பதில் சொல்றாப்பா. குட். கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு பிடிச்சது தனி கொடுத்தனமா இல்ல கூட்டு கொடுத்தனமா? கூட்டு கொடுத்தனும் தான். ஏன்னா எனக்கு சொந்தங்களோட வாழ ரொம்ப பிடிக்கும். வாவ் சூப்பர். உண்மையிலேயே இவதான் உனக்கு தகுதியானவ சூர்யா. எல்லா கேள்விக்கும் எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டா. ஐ அம் இம்ப்ரெஸ்ட். உங்களெல்லாம் பாக்குறப்போ எனக்கும் ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. கயல், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பண்ற ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அது என்னவா இருக்கும்? சாரி காய்ஸ், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, இது வேற. என்ன மேல படிக்க வச்சா ரொம்ப பிடிக்கும். பொண்டாட்டிய பொறுப்பா படிக்க வேடா. பொண்டாட்டி படிச்சா குடும்பத்துக்கு நல்லது. சூர்யா, அம்மா, உன்னோட ஹையர் அஃபிஷியல்ஸ் வந்திருக்காங்க, விஐபிஸ்லாம் வந்திருக்காங்க, நீ போய் பாரு. சரிம்மா. உங்களோட ஹையர் ஆபீசர் வந்துட்டாங்க.
ஏ அபி, அவங்களையாவது விட்டு வை அபி. நான் இப்ப வந்துடுறேன். வரேன். ஓகே. அபி, கயல் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன ஆண்டி அதுக்குள்ள மருமக மேல கரிசனமா? நடக்கட்டும் நடக்கட்டும். கயல் வா போலாம். பாய். பாய் சிஸ்டர். பாய் கயல். எல்லா கேள்வியும் பட்டு பட்டு பதில் சொன்னாங்கல்ல. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இல்லை வேடிக்கை பார்க்காம வாங்க சீக்கிரமா சாப்பிடுவோம். சாப்பிடுங்க. எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கீங்க, நல்லா சாப்பிடுங்க. இவங்களுக்கு நான் பரிமாறிக்கிறேன். நீங்களும் உட்காருங்க, நானே பரிமாறிக்கிறேன். ஐயோ இருக்கட்டுங்க, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் பரிமாறிக்கிறேன். உட்காருங்க. எனக்கு இப்பதான் பொறுப்பு வந்திருக்கு. உட்கார்றேன். வாங்க மாப்பிள்ள. வா. அப்பா நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. தண்ணி ஊத்துமா. போதும் போதும். இந்தாங்க. எல்லாருக்கும் வேயுமா? சீக்கிரம் வை கல்யாணி. கடவுளே, சாப்பாடு வேற கம்மியா இருக்கே. கடவுளே, சாப்பாடு வேற கம்மியா இருக்கே. போதும் போதும் போதும். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. போதும் போதும் போதும். இத நான் வைக்கவே மறந்துட்டேனே. போதும் அத்தை. இன்னும் ஒருத்தர் தான் சாப்பிட முடியும் போல் இருக்கே. மோனி, நீயும் உட்கார்ந்து சாப்பிடு வா. இல்லம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். வா, போய் சொன்னா சாப்பிடு. கேளு. நீ முதல்ல உட்கார்ந்து சாப்பிடு வா. உட்காரு. அடடா, என்ன ருசி என்ன ருசி. ஜமீன் வீட்டு விசேஷம்னா சும்மா வா. இரு, பொரியல் வைக்கிறேன். சாப்பாடு விஷயத்துல அசத்திக்க போங்க. அதே மாதிரி நாங்களும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பொறுப்பா பக்கத்துல இருந்து நல்லபடியா முடிச்சிட்டோம். உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். காலையில முகூர்த்த நேரத்துல மணவரைக்கு பக்கத்துல சேர போட்டு உட்காந்துருவேன். அப்ப நீங்க என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. இத ஒரு வேண்டுகோளத்தை நான் கேட்கிறேன். என்ன நான் சொல்றது? நிச்சயமா நான் அப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு. அதை மட்டும் இதே மாதிரி பொறுப்பா பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். மறுபடியும் பொறுப்பாவா? அது வேற ஒண்ணும் இல்ல. இதே மாதிரி பொறுப்பா காலையில வர சாப்பாட்டையும் எடுத்து வச்சிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான். அம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். சரி வரேன். ஒரு நிமிஷம். இப்ப நாங்க தங்கறதுக்கு எங்க இடம் ஒதுக்கிருக்கீங்க? உண்மையை சொல்லணும்னா நாங்க நினைச்சதை விட அதிகமான ஆளுங்க வந்துட்டாங்க. அதனால நம்ம யாருக்குமே இங்க தங்க இடமே தனியா ஒதுக்க முடியல. நாங்களே இப்போ வீட்டுக்கு போய் படுத்துட்டு பொழுது விடிஞ்சதும் சீக்கிரம் வந்துட போறோம். நீங்களும் வேணா வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்களேன். சரி, டைம் ஆயிடுச்சு. நீங்க போங்க, நாங்க இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறோம். வீட்டுக்கு போயிட்டு வந்தா இங்க வேலையெல்லாம் கெட்டு போகும். நான் பார்த்து ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க சாப்பிடுங்க. வாங்க. எங்க தங்க கூட ஒரு இடம் இல்லைன்னா எப்படிங்க? என்ன பேச்சு பேசுற கல்யாணி? இவ்வளவு செலவு போனா அவங்களே வீட்டுக்கு போய் தான் படுக்க போறாங்க. இது நம்ம பொண்ணு கல்யாணம். அதுவும் இல்லாம காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு வேலையை முடிச்சாதான்
முகூர்த்த நேரத்துல காலையில மணவரையில பொண்ணோட அப்பா அம்மாவா நிக்க முடியும். அதனால இங்கேயே ஒரு நல்ல இடமா பார்த்து உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். சரியா? சீக்கிரமா சாப்பிட்டு கைகள் விட்டு வாங்க. எங்க கையல் எப்படி இருக்கான்னு தெரியலையே. அவ ஜமீன் விட்டு மருமக, அவளை அவங்க பத்திரமா பாத்துக்குருவாங்க. நீ சும்மா கையில் புலம்பாம சீக்கிரமா தூங்குற வேலையை பாரு. காலையில் நிறைய வேலை நடக்கு. அம்மா, இப்ப அவர்கிட்ட எது சொன்னாலும் அவர் மண்டையில ஏறாதுமா. படுக்க போறதுக்கு முன்னாடி கையிலுக்கு ஃபோன் பண்ணி பேசிடலாம். நீ இப்ப எதுவும் பேசாதம்மா.